கோயில் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பட்டுக்கு பேர் போன இடம்னு தெரியும். அதனால ஒரு பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க தான் காமிக்கணும் எந்த கடை, எந்த கடை நல்லா இருக்கும். பச்சையா பச்சையா பாஸ், அதான் நீங்க சொன்னதுமா. வேற ஒரு கடை சொன்னீங்க, அண்ணா பட்டு நிறைய இருக்கு. சரி, ஓகே, ரைட். வேற காலையில ஒரு பஞ்சாயத்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இனி உங்க பயம் எனக்கு தெரியுது. மறுபடியும் யாராவது பேச வருவாங்களா? என்ன விட கடைசியில் நன்றி உரை மட்டும் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சந்தோஷமா ஒரு 10 நிமிஷம் பேசலாம். உங்ககிட்ட பேசலாமா? எல்லாரும் கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தா நான் சீக்கிரம் பேசி முடிச்சிருவேன். சார் சத்தமா பேசுங்க சார். சத்தமா பேசணுமா? கேக்குதா? கேக்குது. ரைட், அவருக்காக. ஓகே, ரைட், ஓகே. நான் சொன்னேன் இந்த வியாபாரம் உங்களுக்கு அருமையா லீடர்ஸ் எல்லாமே பேசினாங்க. செங்கதுரன் சார் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய ஒருத்தரா மாறி மாறி ஒரு ஊத்தங்கரையில இருந்து, திருப்பூர்ல இருந்து, மதுரையில இருந்து, அரசாங்க வேலை எல்லாரும் பேசினாங்க. இந்த லோக்கல் ஆளே இங்க இருக்காரு. நீ சென்னையில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் கேட்டாலும் இவ்வளோ சம்பவங்கள் இங்க நடந்து கேட்டா கூட நம்மளோட மண்டையில ஒரு பிசினஸ் பண்ணலாம்ன்றது செட் ஆகாது. ஏன்? சின்ன வயசுல இருந்து நம்மள என்ன சொல்லி வளர்த்திருக்குன்னா, நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் தான் சொல்லியிருக்க. அதனால இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய் சாஃப்ட்வேர் தான் உள்ள இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம மைண்ட் அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு விடல சமுதாயம். காசு இருக்கிறவங்க தான் பிசினஸ் பண்ண முடியும், காசு இருக்கிறவங்க தான் கோடீஸ்வரன் ஆக முடியும்னு நமக்கே செட் ஆயிடுச்சு. நாம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கலாம்னு எல்லாரோட மைண்ட் செட். நீங்க நல்லா யோசிங்க, நம்மளோட அப்பாவோ தாத்தாவோ ஒரு பிசினஸ் பண்ற குடும்பமா இருந்திருந்தா நம்ம ஒரு இடத்துக்கிட்ட வேலைக்கு போவோமா? ஏன்? நம்மளே வேலைக்கு ஆள வச்சிருக்கிற ஆளுங்க நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும்னு நம்ம வேலைக்கு போக மாட்டோம். அப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல உங்க சாஃப்ட்வேர்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வாங்க, சின்ன சேஞ்ச் கொண்டு வாங்க. ஒரு டாக்டர் ஏன் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு போறவர் ஏன் கிளினிக் வைக்கிறாரு? ஒரு டீச்சர் ஏன் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க ஏன் டியூஷன் சென்டர் ஒர்க் பண்றாங்க? ஒரு அக்கவுண்டன்ட் ஏன் 4 இடத்துல அக்கவுண்ட்ஸ் பாக்குறாங்க? அவங்களுக்கு எல்லாம் படிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கிள் இன்கத்தை டிபெண்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் வாழக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெட்ரோல்ல இருந்து, நகையில இருந்து, லேண்டோட ரேட்ல இருந்து, ஒரு லிட்டர் தண்ணியோட விலையில இருந்து எல்லாம் ஹைக் ஏறிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி நமக்கு லோன் தர்றதுக்கு 10 பேர் சுத்திட்டு கிடக்குறாங்க. ஈஸியா லோன் கிடைக்குதா கிடைக்கலையா? எஜுகேஷன் லோன் வேணுமா கொடுக்குறான், ஹவுசிங் லோன் வேணுமா கொடுக்குறான், 2 வீலர் லோன் வேணுமா கொடுக்குறான், இல்ல இனி கல்யாணத்துக்கு லோன் வேணுமா கொடுக்குறான், இல்ல பிரசவத்துக்கு லோன் வேணுமா கொடுக்குறான், ஒரு டிவி வாங்கணும் லோன் கொடுக்குறான், ஒரு மொபைல் வாங்கணும் லோன் கொடுக்குறான், சின்ன சின்ன குழு அமைச்சு லோன் கொடுக்குறான். நீங்க நான் என்னோட क्वेश्चन என்னன்னா, இவ்வளவு ஏன் கொடுக்கிற சூழ்நிலை வந்துச்சு? மக்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் இல்லாததுனால அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா பெரும்பாலான நடுத்தர மக்களை எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, முதல்ல 10,000 கடன் வச்சிருந்தான், அதை அடைக்கிறதுக்கு 50,000 வாங்கினான், அதை முடிக்கிறதுக்கு 1 லட்சம் வாங்கினான், அதை முடிக்கிறதுக்கு 5 லட்சம் வாங்கினான். இன்னைக்கு பார்த்தா அந்த கடனை நினைச்சுக்கிட்டு தான் நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க பெரும்பாலான இடத்துல. நான் இன்னைக்கு காஞ்சிபுரம் மீட்டிங்ல இது பேசல, நான் மதுரையிலையும் பாக்குறேன் மக்களை. ஒரு நாளைக்கு 100கணக்கான மக்களை நான் நேரடியா சந்திச்சு பேசிட்டு இருக்கிறதா சொல்றேன். கேரளாவுக்கும் போறேன் இந்த பிசினஸ்க்காக, சேஞ்ச் பண்ண முடியுமா? கேரளாவுக்கும் போறேன் இந்த பிசினஸ்க்காக, கர்நாடகா பெங்களூர்லயும் நான் பிசினஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டுல அத்தனை மாவட்டத்துக்கும் போறேன். ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபுரம் வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்னோட ஒரே ஒரு கேள்வி இவ்வளவுதான், ஹலோ, இன்னைக்கு காலம் மாறிடுச்சா, மாறிட்டு இருக்கா, மாறலையா? ரோடு பாருங்க, எவ்வளவு அழகா ரோடு ஒரு தமிழ்நாட்டுல இருக்கு.
முன்னாடி ஒரு பேங்க்ல போய் பணம் எடுக்கணும்னா நமக்கு காலையில போனா நைட் வரைக்கும் அவன் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பணம் தரதுக்கு ஒரு நாள் டைம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகி நம்ம என்ன வந்தோம், ஏடிஎம் பயன்படுத்தி ஏடிஎம் சென்டர்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம். இப்ப யோசிங்க, ஏதாவது ஏடிஎம் முன்னாடி இருக்கா? யாருக்கிட்டயாவது பாக்கெட்ல காசே இருக்கா? சொல்லுங்க, என்ன இருக்கு இப்ப எல்லாருக்கும்? ஒரே ஒரு ஆப், டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அந்த பணத்தோட அந்த பணம் பயன்படுத்துற அந்த டெண்டன்சியே மாறிடுச்சு நமக்கு. முன்னாடி யாருக்கிட்டையும் மொபைல் இல்ல, இன்னைக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயத்தையும் முன்னாடி எல்லாம் பார்த்தா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க டீ கடை முன்னாடியும் வீடுகள் எல்லாம். இன்னைக்கு யாராச்சும் நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி மக்கள் படிக்கிறாங்களா? இல்ல, எல்லாம் மொபைல் இன்ஸ்டாகிராம்லயும் நியூஸ் சேனல்ல ஆப் அப்லோட் பண்ணி வச்சு அது படிக்க ஆரம்பிச்சாங்க. கவனிங்க, இப்படி காலகட்டம் மாறிட்டே இருக்கு. ஒரு லெட்டர் எல்லாம் ஒரு 10-20 வருஷம் லெட்டர் வெளிநாட்டுக்கு அனுப்பி அது திருப்பி வர்றதுக்கு 10 நாள் 20 நாள் ஆகும். இன்னைக்கு ஜஸ்ட் மெயில், ஜஸ்ட் வாட்ஸ்அப். நான் இத நமக்கு இதனால யூஸ் இருக்கா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. காலம் மாறிடுச்சு, எல்லாம் அப்ளிகேஷன் ஆச்சு. இங்க பாருங்க, ஹோட்டல் பிசினஸ் இன்னைக்கு நடக்குது. ஸ்விக்கி சொமாட்டோக்காரன் தான் ஜாஸ்தி சம்பாதிக்கிறான், இல்ல நம்ம ஊர்ல ஹோட்டல் கடை வச்சிருக்கவன் சம்பாதிக்கிறான். ஹோட்டல் ஃபீல்டுல ஜாஸ்தி இன்கம் ஸ்விக்கி சொமாட்டோ. அவங்ககிட்ட ஹோட்டல் இல்ல, ஒரு ஹோட்டலை டை அப் பண்ணி அப்ளிகேஷன் வச்சிருக்கான். ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலும் மத்த மார்க்கெட்டிங்ல ஜாஸ்தி என்ன சொல்றது, பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ தான் ஜாஸ்தி டர்னோவர் கொடுக்குறான். ஆனா அவங்க கிட்ட பொருள் இல்ல. ஓலா, யூபர், ராபிடோ தான் ஜாஸ்தி டாக்ஸி ஃபீல்ட் சம்பாதிக்கிறான். ஆனா அவங்க கிட்ட காரோ பைக்கோ இல்ல. யாரோ கார் வச்சிருக்கா, யாருக்கோ டிராவல் பண்ணணும், இத கனெக்ட் பண்றான். காலம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் 500 சம்பளம் வாங்கி நம்ம ஒரு இடத்தை வாங்க முடியாது. நம்ம ஒரு வீடு கட்ட முடியாது. நம்ம ஒரு 25 பவுன் 50 பவுன் போட்டு நீ கட்டி கொடுக்க முடியாது. ஏன்? நம்ம வாங்குற 1000 ரூபாய்க்கு செலவு அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுறதுக்கே அந்த செலவு வருது. சாப்பாட்டு செலவு, வீட்டு செலவு, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் செலவு எல்லாம். நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, காலம் மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியோட ஒரு சேஞ்ச் தான் எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனியோட நோக்கம் பின் டு பிளைன் இந்த கம்பெனில கொண்டு வருவாங்க. இப்போ ஜனங்களுக்கு தேவையான ஆயுர்வேத பொருள் கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வீடு யூஸ் பண்ணக்கூடிய கூட்டுறது, அதே மாதிரி துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சால்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப லாஸ்ட் வீக் ஹலோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்ல லிப்ஸ்டிக், நைல் பாலிஷ், இதெல்லாம் மஸ்காரா, ஐலைனர் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு தேவையான ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கிற, சைஸ் ஜாஸ்தி வரக்கூடிய, என்ன சொல்றது, விளைச்சல் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய விவசாயத்துக்கான இந்தியா க்ரோ கொண்டு வந்தாங்க. இந்த கம்பெனியோட எம்டி ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காரு, இந்த கம்பெனியோட நோக்கம் பின் டு பிளைன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த கம்பெனி இன் ஃபியூச்சர்ல கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இதோட பலன் இதுதான். இந்த பாயிண்ட் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 2000 5000 கோடி டேர்ன் ஓவர் பிளிப்கார்ட்ல நடக்குதுன்னா அதோட ஓனர் தான் சம்பாதிக்கிறாங்க. இல்ல ஒரு 2000 கோடி ரூபாய் இங்க ஒரு பெரிய நிறுவனத்துல நடக்குதுன்னா அதோட ஓனர் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல ஒவ்வொரு வருஷம் 1500ல இருந்து 2000 கோடி பிசினஸ் நடக்குது. அது சம்பாதிக்கிறது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கே தெரியும். கௌரி சங்கர் சாரும், இல்ல தனுஷ்கோடி சாரும், செங்கதவன் சாரும், வினோத் சாரும் பேசுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாளைக்கு இன்னைக்கு நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நாளைக்கு இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னரா நீங்க மாறிட்டீங்க. உங்களுக்கு இன்னைக்கு உங்க வேலையில இருந்து ஒரு சம்பளம் வர மாதிரி மை லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஒரு வருமானம் வரும். அது டெய்லி வருமானம் வேணுமா, இந்த கம்பெனியை பயன்படுத்தி டெய்லி வருமானம் பார்க்கலாம். ஒரு வித்து வார வருமானம் வேணுமா, அது நீங்க 500ல இருந்து 2,10,000 வாங்கலாம். மாச வருமானம் வேணுமா, ரேங்க் இன்கம், ராயல்டி அப்படி இன்கம் வாங்கலாம். வருஷத்துக்கு போனஸ் வேணுமா, 25% நீங்க சம்பாதிச்சத போனஸா தராங்க கம்பெனி. இன்னைக்குதான்
போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு போனஸ் போன வெள்ளிக்கிழமை போட்டாங்க. ஒருத்தரும் 65,000, 1.5 லட்சம், 1.25 லட்சம் வருஷ போனஸ் மட்டும் இந்த கம்பெனி வாங்கிட்டு இருக்காங்க. நான் வேணா இன்னைக்கு ப்ரூஃப் வேணா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஒரு விஷயம் நீங்க உறுதி புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு முடியும் 2026ல. அப்பதான் உங்களுக்கு சம்பாதிச்சது செலவு போக மிச்சம் பண்ணி உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இல்ல என்ன ஆகுனா, நான் சொன்ன மாதிரி 10 இடத்துல இருந்து கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துற மாதிரியும் தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி வரும். உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்ல, நாளைக்கு உங்க கடனை உங்க குழந்தைங்க மேல நீங்க கட்டிட்டு போற மாதிரி சூழ்நிலை வரும். இதுக்கு இப்பதான் நம்ம முடிவெடுக்கணும். நான் சொல்றது எப்ப முடிவெடுக்கணும்? எப்ப முடிவெடுக்கணும்? உங்களுக்கு ஒரு இன்கத்துக்கு பதிலா 2 இன்கம் ஸ்டார்ட் ஆகும். நீ கௌரி சங்கர் சார் சொன்னாரு, அவர் லாரியில் போய் வர வருமானத்தோட சேர்த்து மைலேஜ் ஷேரிங் சம்பாதிக்கிறார். இவர் அங்க பிஆர்சில சம்பாதிக்கிறதோட சேர்த்து மைலேஜ் ஷேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு உங்களுக்கு இது ஜாஸ்தியா வருதோ அன்னைக்கு நீங்களே இந்த பிசினஸ் ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கு என்னதான் கேட்டாங்க? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்கோட பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் இது 3 மட்டும் இருந்தா ஆயிருமா? நிறைய பேர் யோசிச்சது என்ன தெரியுமா? நிறைய பேர் மண்டைக்குள்ள ஏத்தாம இருந்ததுக்கு காரணம், ஆரம்பத்திலே செக்ரட்டரி சார் சொன்னாரு ஹோம் ஷோப் எடுக்கணும்னா 65,000 வேணும். அதோடய நம்மளால முடிவு பண்ணிட்டோம், வேணாம்டா நமக்கு இது செட் ஆகாது. ரெண்டாவது ஆப்ஷன் வேணா 15,000க்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. மூணாவது ஆப்ஷன் அவர் கொடுத்தாரு 5,000க்கு ஐடி போட்டு கூட வரலாம்னு சொன்னாரு. ஹலோ, அப்ப நிறைய பேர் 5,000 தான் சார் என் அக்கௌண்ட்ல இருக்கு. நான் கேட்க ஒரே ஒரு क्वेश्चन. ஹலோ, கேக்குதா? நான் கேட்க ஒரே ஒரு क्वेश्चन. இன்னைக்கு நீங்க ஃபேமிலியோட போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க, 2,000 ரூபாய் பில் ஆகும். ஃபேமிலியோட போய் ஒரு துணி கடையில துணி எடுத்துட்டு வாங்க, 5,000 10,000 ஆகும் தீபாவளிக்கு பொங்கல். ஃபேமிலியோட நீங்க கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஏறி பிரைவேட் பஸ் ஏறி போயிட்டு வாங்க, 5,000 ரூபாய்க்கு மேல ஆகும். ஒரு நம்மளோட ஒரு டிராவலிங்க்கு, ஒரு ஃபுட்டுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 5,000 ஆகும்போது நம்ம தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு பிசினஸுக்காக ஒரு 65,000 5,000 10,000 நம்மளால பெறட்ட முடியல. இல்ல நம்ம அக்கௌண்ட்ல இல்லைன்னா நம்ம எவ்வளவு பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கணும். பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கிறதுனாலதானே இன்னைக்கு நம்மளால 50,000 எடுக்க முடியல. பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளால 10,000 எடுக்க முடியல. இதே நிலவரம் தொடரணும்னா இப்ப பாக்குற வேலையை பாருங்க. இது மாறி உங்க அக்கௌண்ட் ஒரு 50,000 1 லட்சம் என்னைக்குமே மெயின்டைன் பண்ற அளவுக்கு நீங்க வளரணும்னா ஒரு சரியான முடிவு எடுங்க. போன 10 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் அடுத்த 10 வருஷம் செய்றீங்கன்னா நீங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும்னா நீங்க ஏதாவது மாற்றி செய்ய ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல சாதாரணமா தான் எல்லாரும் வராங்க. மைலேஜ் ஷேர்ல எக்கோ சேம்பர்ல சாதாரணமா தான் வராங்க. ஆனா ஒரு 2 வருஷம் 5 வருஷம் இந்த பிசினஸ்ல நின்னு வெளியில வரும்போது ஒரு சிறந்த தலைவரா, ஒரு லீடரா, ஒரு அச்சீவரா, ஒரு திறமைசாலியா வராங்க. நான் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண பொங்கல் கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு பிரசாதம் மாற மாதிரி, ஒரு சாதாரண சாம்பல் போயிட்டு வரும்போது விபூதியா மாற மாதிரி, தண்ணி தீர்த்தமா மாற மாதிரி, ஒரு சாதாரண பினேஷ் 10 வருஷம் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குள்ள போயிட்டு வரும்போது ஒரு கோடீஸ்வரனா மாறி விடுவீங்க. என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா அந்த தகுதி இருக்கிறதுனால முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். நானும் திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனி என்ன வாழ வச்சது தங்க தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல வேலை தேடி வந்தவன் நான் கேரளால இருந்து. எனக்கு சொந்த ஊர் குருவாயூர். திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை கிடைச்சது. 35 ரூபாய் சம்பளத்துக்கு முதுகில மூட்டை சுமக்கணும். 50 கிலோ ஸ்பின்னிங் மில்லுல மூட்டை சுமந்து போடணும். ஒரு நாளைக்கு 25-50 மூட்டை சுமக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டா 35 ரூபாய். 3 வேளை சாப்பிடுறதுக்கு காசு பத்தாது. அதனால 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை பட்டினியா கிடப்பேன். இப்படிதான் 500 ரூபாய் மிச்சம் பண்ணி கேரளாக்கு எங்க அப்பா அம்மாக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்தவன் தான். இன்னைக்கு போட்டு ஜாகுவார் அச்சீவர், WTC அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முதல்ல வரும்போது ஒரு வேலைக்காக கோன் என்ன சொல்றது, ஸ்பின்னிங் மில்லில் வரக்கூடிய கோன் அடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், அங்க வேலை பார்க்குற ஆபரேட்டருக்கு டீ வாங்கி கொண்டு வந்து ஊத்தி கொடுத்து அந்த டீ டம்ளர் கனி வச்சுட்டு இருந்த ஒரு ஹெல்ப்பர். அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தேன். ஆனா வாய்ப்பு கிடைச்ச போது அது சரியா பயன்படுத்துங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க
நீங்க பிரேயர் பண்ற ஆண்டவன் இல்ல முருகரோ விநாயகரோ அல்லாஹ்வோ நேரடியா வந்து எந்த விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு மனித உருவத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க முன்னாடி நிற்கும். அதுதாங்க எனக்கு என்னோட குரு டி.கே. மணிகண்டன் சார் மூலமா மை லைஃப் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லைங்க, இதுதான் என் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு, இதை வச்சுதான் நானும் என் குடும்பமும் முன்னேறணும்னு முடிவு பண்ணி கடுமையா உழைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு செகண்டும் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும், சாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல் ஃபோக்கஸ்டா, கொஞ்சம் கூட திசை மாறாம ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த பிசினஸ் பண்ணதோட விளைவு என் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். 16 லட்சம் ரூபாய் ஒரு துணிக்கடை நடத்தி 16 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன் நான். அப்பதான் எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ் கிடைக்குது. ஒரு போன் கூட அட்டன் பண்ண முடியாது, எந்த கணக்காரன் கூப்பிடுறான்னு தெரியாது. எங்க ஊர்ல போய் கேரளால எங்க ஊர்ல போய் நின்னா ஊர்ல இருந்து தகவல் கொடுத்துட்டே வந்துட்டான் அவன். உடனே நான் கிளம்பானதான் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர். அப்படி இருந்த தினேஷ் பாருங்க, கொஞ்சம் ஒண்ணு பண்ண முடியுமா? நான் இந்த பிசினஸ்ல வரும்போது எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன்றது ஜஸ்ட் இந்த போட்டோ மட்டும் காமிக்கிறேன். டீட்டெயிலா அப்புறமா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம், டைம் ஆச்சுன்றதுனால ஸ்லைட் ஷோ ரைட். தெரியுதா பின்னாடி? சீரியஸாவே பேசிட்டு போயிட்டு இருக்கோமா? ஹலோ, ரைட். இது என்னோட போட்டோ. நெக்ஸ்ட் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ல அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ணலாம். ஓகே ரைட். திருப்பூர்ல பனியன் ஃபேக்டரியில நிட்டிங்ல வேலை பார்த்துட்டு இருந்த தினேஷ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேரளாவுல பாலக்காட்டுல ஸ்டைலிஷ் வெப்பின்னு 16 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 2 கடை வச்சுட்டு இருந்த தினேஷ். கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங் இருக்குன்னு என்னோட நண்பர்கள் இந்த மை லைஃப் ஷேர் பிசினஸ்க்கு அழைச்சிட்டு போன போட்டோ. என்னோட குருநாதர்கள் தான் அந்த சுத்தி இருக்கிற 5 பேரு. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? அழைச்சிட்டு போறவங்க, அழைச்சிட்டு வந்த நானே இப்படி இருக்கேன்னா அழைச்சிட்டு போனவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கு அதுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எல்லாம் கடைசியில நின்னு தான் பாப்பேன். ஏன்னா பெரிய விருப்பம் எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. சரி எனக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காருவேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க்ல வந்தேன் இந்த இடத்துல. இதுதான் இங்க நிக்கிறேன்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மை லைஃப் ஸ்டைல் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களை நம்பி வர்றவங்களையும் ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரனா நீங்க மாத்த முடியும். நான் இந்த பிசினஸ் கொடுத்த இந்த 4 பேர்ல இவங்க மிஸ்டர் அருண்ஜோதி ஃப்ரம் திருப்பூர், இது மிஸ்டர் ராஜா ஃப்ரம் திருப்பூர், இது மிஸ்டர் ரஞ்சித் ஃப்ரம் நாமக்கல். இந்த 3 பேருமே இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு ஒரு குரோர்பதியா மாறிட்டாங்க. இவரு ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. இவருக்கு என்ன சொல்றது, நியரஸ்ட் குரோர்பதியா மாறிட்டு இருக்கிறார். நான் சொல்ல வந்தது, நான் சம்பாதிச்சேன்றது பெருசு இல்ல, நான் வாய்ப்பு கொடுத்தவங்களும் சம்பாதிச்சு குரோர்பதி ஆயிருக்காங்கன்றது தான் எனக்கு கிடைச்ச ஒரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, ஒரு 18 வயசு 19 வயசு பையன் கார்த்திகேயன் வந்தாங்க. அவரு இன்னைக்கு ஒரு குரோர்பதியா ஐடிசியா இன்னைக்கு 25 வயசுக்குள்ள மெர்சிடிஸ் பென்ஸோட இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் ஒரு வருஷம் 2018 இதோட 2,10,000 இன்கம் வாங்கினேன். 2018லயே வந்து மேரேஜ் பண்ணேன். என்டிசில ரேங்க் முடிச்ச பிறகு சௌமியா வைஃப், அவங்களும் இன்னைக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல தான் பிசினஸ்ல எஸ்டிசில ரேங்க்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸிங் ட்ரெயின்லயும் போயிட்டு இருந்த இடத்துல இந்த சியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லக்ஸுரி கார் வாங்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. பாக்குறவங்க எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2020ல இந்த கம்பெனியோட 1 கோடி ரூபாய் இன்கம் ரீச் பண்ணேன். அன்னைக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க, நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழா. யூடியூப்ல நாயகன் அடிச்சாலே வரும், நீங்க பார்க்கலாம் அந்த பாராட்டு விழா எப்படி நடந்துச்சு. நீங்க சொல்றது எதுவுமே ஒரு துளி கூட இதுல பொய் இல்லைங்க, உண்மை மட்டும்தான் இங்க பேசுறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு உண்மையை கேட்டுதானே நான் வந்தேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி 1 crore வாங்கும்போது இந்த கம்பெனியோட அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சிக்கு நான் போனேன். 1 கோடி ரூபாய்க்கு மேல என்ன சொல்றது சம்பாதிச்ச டைம்ல ஜாகுவார் சொல்லக்கூடிய ஒரு பிரீமியம் செக்மெண்ட் கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த கார்லயே 3 கார்
மைலேஜ் மூலமா ஒரு 3 கார் வாங்கி இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல ஒரு கார் வந்து இந்த ஜாகுவார், இன்னொன்னு வந்து சியாஸ். நீங்க சொல்லுங்க, 35 ரூபாய் கூலிக்காக தமிழ்நாட்டுல வந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஜாகுவார்ல போறோம், வாழ்க்கையில டெவலப் ஆகுறோம்னா கண்டிப்பா என்ன வாழ வச்சதா தங்க தமிழ்நாடுன்னு சொல்றதுல இது என்னோட டீம். நான் மட்டும் சம்பாதிச்ச ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்மளை நம்பி வந்தவங்களும் இன்னைக்கு 170 பேருக்கு மேல ஓட்டு போட்டு இன்னைக்கு லட்சாதிபதியா எஸ்டிசி ரேங்க்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இது சங்கமன் ஒரு ப்ரோக்ராம் வச்ச போது 2023 7000 டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு ஓபன் கிரவுண்ட்ல வந்தாங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் வந்தோம். நெக்ஸ்ட், இன்னைக்கு டாப் 1 கோடிக்கு பக்கம் வருமானம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்னோட டீம்ல. நெக்ஸ்ட், இது கம்பெனியோட எம்டியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஃபேமிலி போட்டோ இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்பீடா இது ஃபேமிலி போட்டோ, ஃபேமிலி வைஃபும் கர்நாடகால பெங்களூர்ல எஸ்டிசி ரேங்க்ல இருக்கிறாங்க. இதுல நம்ம தான் பண்ணணும் இல்ல, நம்ம ஆரம்பிச்சு விட்டா நம்ம வைஃபோ இல்ல ஹஸ்பண்டோ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட கௌரி சார் நாளைக்கு உங்க வைஃபும் பிசினஸ்ல ஃபுல் டைம் டிஸ்ட்ரிபியூட்டரா வரதான் போறாங்க. கண்டிப்பா சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட நண்பர்கள் 5 பேருங்க. அவரு ஒரு டெய்லராகவும் அக்கௌண்டன்டாகவும் பிரிண்டராகவும் ஒருத்தருக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், ஹெல்ப்பராகவும் எல்லாம் வேலை வாங்கி கொடுத்தவங்க. ஆனா இன்னைக்கு அந்த 5 பேரும் மை லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு என்னை விட பெரிய ரேங்க்ல இருந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்க தான் வந்து மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான சகோதர சார் நாங்கெல்லாம் சேர்ந்து போய் சிங்கப்பூர் ட்ரிப்பு, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, உலகத்திலே மிகப்பெரிய டெம்பிள் கம்போடியா, அங்க போயிட்டு வந்தோம். அதே மாதிரி பஹ்ரைன், நம்ம வடிவேலோட காமெடியில் சொல்வதில்ல அபுதாபி, அதே மாதிரி துபாய், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு 18 கண்ட்ரி விசிட் பண்ண முடிஞ்சது எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல போன 5 வருஷம். இதுதான் என்னோட பழைய வீடுங்க. இந்த அளவு குடிசை வீடுங்க யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்துல் கலாம் சார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ பிறந்தது ஏழையா இருக்கிறது உன்னோட மிஸ்டேக் இல்ல, அது உன்னோட மிஸ்டேக் இல்ல. ஆனா நீ ஏழையாவே சாகிறதுன்றது உன்னோட மட்டும் மிஸ்டேக் தான், குற்றம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணாதான் நம்ம குழந்தைகளும் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனும் நம்மளோட சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல பேக் போங்க. இந்த குடிசை வீட்டுல ஒரே ரூம்ல தான் அம்மா, தங்கச்சி, அக்கா இந்த மாதிரி எல்லாரும் வாழ்ந்த ஒரு குடிசை வீடு இடிக்கிற நேரத்தில் போட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வீட்டுல. அதுக்கப்புறம் இப்ப போன 2024 1.5 கோடியில் இந்த வீடு வாங்கணும் பக்கத்துல 40 சென்ட். இப்ப இருக்கிறது இந்த பெங்களூர்ல இந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட்ல. நான் இப்ப இருக்கிறது பெங்களூர்ல தான் இருக்கிறேன். ஃபேமிலியோட பசங்களை அங்க படிக்க வச்சுட்டு 4 ஸ்டேட்ல இந்த பிசினஸ் பண்ணணுன்றதுக்காக அங்க இருக்கிறோம். போதும் விஷயம் புரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிசினஸ் சொல்லும் போது என்னை பார்த்து ஓடினாங்க. நான் வரேன் தெரிஞ்சோட ஒரு பெரிய காரியாச்சு வராண்டா மைலேஜ் பேசுறதுக்கு அப்படி பயப்பட்டவங்க இன்னைக்கு இந்த பிசினஸ்க்கு வந்து சக்சஸ் ஆன பிறகு என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல உங்களை வேணாம்னு சொல்றவங்க நீங்க வெற்றி பெற்ற பிறகு உங்களை வாழ்த்துவாங்க. முடிவு யார் எடுக்கணுங்க? ஆண்டவன் வந்து கண்ணு, 2 கண்ணு, கை, காலு, நாக்கு, யோசிக்கிறதுக்கு மூளை எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுத்துருக்கோம். அது நம்ம சரியா பயன்படுத்த வேண்டியது யாரோட கையில இருக்குன்னா நம்மளோட கையில இருக்கு. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், எனக்கு என்னை மாத்தின ஒரு ஸ்டோரி நான் எல்லா இடத்துலயும் மேக்சிமம் மீட்டிங்ஸ்ல நான் சொல்லுவேன். என்னை மாத்தின ஒரு ஸ்டோரி எதுன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் இந்த கோயில்லையும் சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய யானை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த யானைக்கு அந்த சங்கிலி இழுத்துட்டு போக முடியும், ஆனா ஒருபோதும் அந்த யானை இழுக்காது. மைண்ட் அப்படியே நிற்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த யானையை காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வரும்போது பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சு அடிப்பாங்க. ஓட முயற்சி பண்ணும்போது அதுக்கு முடியாது. ஏன்னா பெரிய மரம் சங்கிலி, காலில் புண்ணு வரும். அது ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் இழுத்து 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 புண்ணு வந்து என்னால இந்த சங்கிலி இழுக்கவே முடியாது. அந்த யானை குட்டியா இருக்கும்போது மைண்ட் செட் பண்ணும். அந்த இழுக்காதது மைண்ட் செட் பண்றதுக்கு யானை கடைசியில் என்ன பண்ணும், லைட்டா டைட் பண்ணி பார்த்து டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இழுக்கவே இழுக்காது. வாழ்க்கையில சாகிற வரைக்கும் அந்த யானை
சங்கிலி இழுக்க முயற்சிக்காது. இதுதான் எலிஃபென்ட் மைண்ட் செட். இந்த ஹார்லியும் வந்து வினேஷும் வந்து பனியன் கம்பெனில வேலை பார்க்கும்போது யானை என்னால கம்பெனில இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு நிறைய பழக்கம் இருக்காது, எனக்கு தமிழ் தெரியாது, இப்படி நிறைய யானை மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு மீட்டிங்ல இந்த கதையை சொன்னாங்க. ஒரு நாளைக்கு நீ இழுத்துட்டு பாரு, இந்த உலகமே உனக்கு சாதிக்க முடியும்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து நான் என்னென்ன முயற்சி பண்ணணுமோ தெரிஞ்சதும் தெரியாததும் எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். இப்ப கன்னட கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் சொல்ல வந்தது, ஆண்டவன் மைலேஷியர் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க 65 வயசுல இந்த பிசினஸ் வரீங்களா, 70வது வயசுல நீங்க கோடீஸ்வரன் அந்தஸ்து எடுத்தீங்க. நீங்க 18 வயசுல வரீங்களா, 23வது வயசு, நீங்க 30 வயசுல வரீங்களா, 35வது வயசு, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள எம்ஐ லைஃப் மார்க்கெட்டிங் எக்கோ சேம்பர்ன்ற யூனிவர்சிட்டிக்குள்ள வாங்க. இந்த பிசினஸ் நல்லா கத்துக்கோங்க, ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ண பிறகு சின்சியரா சீரியஸா இறங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, இப்ப நமக்கு ஏதாச்சும் பண்ணணும், வீட்டுல ஏதாவது பண்ணணும், நானும் சாதிக்கணும் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் இருக்கும் போதே முடிவெடுங்க. திரும்ப நம்ம வீட்டுக்கு போனா, திரும்ப நம்ம லாட்டஸ் கம்பெனிக்கு போனா, அவனோட ஆர்வம் தான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். என்னைக்கு நீங்க இன்னொருத்தருக்காக வேலை செய்யறீங்களோ அன்னைக்கு உங்களோட கனவு நடக்காது, அவங்க கனவு தான் நடக்கும். உங்க கனவு நடக்கணும்னா உங்களுக்காக நீங்க யோசிங்க, உங்களுக்காக நீங்க முடிவு பண்ணுங்க. காசு கையில் இல்லையா, நீங்க நினைச்ச என்ன வாழ்க்கையில் ஒரு தடவை 65,000 ரெடி பண்ண முடியாதா? முடியுமா முடியாதா? உங்க குழந்தைகளுக்காக, உங்க தலைமுறைக்காக, உங்களோட கடன் அடைக்கிறதுக்காக, உங்களோட வீடு கட்டணும்ன்ற கனவுக்காக, உங்களோட கார் வாங்கணும்ன்ற கனவுக்காக ஒரு தடவை ஒரு 65,000 rupees ரெடி பண்ணி ஒரு ஹோம் ஷாப் ஓபன் பண்ணி இந்த பிசினஸ் சின்சியரா சீரியஸா உங்களை அழைச்சிட்டு வந்து உங்களோட கையை பிடிச்சு நான் பண்ணுவேன்னு முடிவெடுத்து இறங்கி பாருங்க. நாளையில இருந்து நீங்க பிசினஸ் மேனா ஆகிட்டீங்க. நாளையில இருந்து நீங்க ரெச்சாரிட்டி ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு மனுஷன் எப்ப கோடீஸ்வரனா இருக்கான்? ஒரு மனுஷன் எப்ப கோடீஸ்வரனா? 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, 20 வருஷம் கழிச்சா? இல்ல, எப்ப அவன் நான் கோடீஸ்வரன் ஆயே தீரணும்னு ஒரு முடிவெடுக்கிறானோ அந்த செகண்ட்ல இருந்து அவன் கோடீஸ்வரன் முடிவு. இந்த மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல இன்னைக்கு 100 பேருக்கு மேல குடியிருக்கிறா. இன் ஃபியூச்சர் நான் மறுபடியும் காஞ்சிபுரம் வரும்போது 1000 பேர்கிட்ட இந்த பேச்சை பேசுறதுக்கான ஒரு வளர்ச்சியை இந்த டீம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இங்க சூப்பரா அரேஞ்ச் பண்ண மிஸ்டர் வினோத் சார், மிஸ்டர் டி செங்கதவன் சாரும், இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் தனுஷ்கோடி சார், அதே மாதிரி பாண்டிச்சேரி மேடம், ஆல் மை லைஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் உங்களோட வாழ்க்கையிலே பணம், பதவி, அந்தஸ்து, டூரு, ஒரு மக்கள் செல்வாக்கு அத்தனையும் எம்ஐ லைஃப் மூலமா உங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அப்படியே ரெகக்னேஷன்.